கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சாரிங்க, ரொம்ப நாள் நான் வந்து கண்டென்ட் வீடியோவே போடலை. என்னால் போட முடியல. பாப்பாங்களை வச்சுக்கிட்டு 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. நான் வந்து ரெடி ஆகிட்டுக்கப்புறம் திருப்பவுமே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாது போயிடுச்சேன். அதனால என்னால் வந்து வீடியோ பண்ண முடியல. அதனால ரொம்ப ரொம்ப சாரி. இன்னைக்கு என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நேற்று வந்து ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து செம்ம மழை. இப்போ கூட மூடின்னு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து சுட சுட இட்லியும் உருளைக்கிழங்கும் பட்டாணி போட்டு குருமா மாதிரி ஒன்று வைக்க போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது சோம்பு. இதுக்கு சோம்பு போடுறியாமா? ஒரு கொஞ்சமா. வெங்காயம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம். பெரிய வெங்காயம் தான், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். சின்னதாக இருந்தால் எத்தனை வெங்காயம் எடுக்கிறது? சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு 4 எடுத்துக்கோங்க. அட்டை போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வணங்கணும். வணங்குற வரைக்கும் நம்ம வந்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக இருக்கிற ஒரு 3 தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து தக்காளி வந்துட்டு வணங்குறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிடலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னா இதில் காட்டு ஜாரில் என்னென்னா ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி. நான் ஆல்ரெடி எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எங்கள் அம்மா 2 எடுத்திருக்காங்க, நான் வந்து 2 எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி, போதும் இஞ்சி. அப்புறம் வந்துட்டு பூண்டு. போதுங்க பூண்டு, அவ்வளோதான். இதை வந்து நான் வந்து அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்ககிட்ட. நம்ம வந்து புதினா போட்டுடலாம். அடுத்தது இது நம்ம செடியில் வந்து அறுத்த புதினா. இது பாருங்க. நீ வெளிச்சம் விடுப்பா, நான் காட்டுறேன். இங்கே பாருங்க. இது வந்து கொஞ்சம் இது ஒரு கொஞ்சம் வணங்கிட்டோம். வணங்கிட்டுக்கு அப்புறம் இப்போ பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்த மசாலாவை நம்ம ஊற்றிடலாங்க. பாருங்க, கிரீன் கிரேவி கலர். இதுதான் கிரீனா இருக்குது மம்மி. ஆமாம், இதில் வந்துட்டு இப்போ புதினா வந்து அதிகமாக சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால அதான் அம்மா ஊற்றிட்டாங்க. காமிட்டுமா மம்மி? கொஞ்சம் காமிட்டு. இந்த குக்கர் வேறு பெருசாக இருக்கிறதுக்கு இதோட ஷேடோவே இதில் மறைச்சி எடுத்துங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கொஞ்சம் நம்ம வந்து பட்டை லவங்கம் அதெல்லாம் சேர்க்கல இல்லையா, அதனால் இது ஒரு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். கறி மசாலாவா? அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இன்னும் மஞ்சள் தூள் சேர்க்கல, சேர்த்திக்கலாம். ஸ்மெல்லே கம கம கம. எனக்கு வரவே இல்லை, ஏன்னா எனக்கு கோல்டு. இது நானே இன்னைக்கு தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் செஞ்சிட்ருக்குறேன். நாங்கள் கூட சாப்பிட்டது இல்லை. இது இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா அம்மா செய்கிறது. ஆமாம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. இதில் இப்போ நம்ம என்னென்ன போடுறோன்னா உருளைக்கிழங்கும் பட்டாணி தான் இன்னைக்கு அவங்கள சேர்த்திட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டாணி சேர்த்துடலாம். இங்கே பாருங்க,
எவ்வளோ பட்டாணி. இது வந்து பூஜைக்கே பத்தாது இதெல்லாம். ஆமா தானே பூஜைமா? வெறும் கொட்டை வெறும் காயே போட்டு உருளைக்கிழங்கு கூட அவளுக்கு பிடிக்காது. வெறும் பட்டாணி கொட்டையே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுல வந்து நான் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிட்டேன். எங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான். நம்ம இப்ப வந்து குக்கர் வந்து மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுறலாங்க. அவ்வளவுதான், குழம்பு ரெடி. அவ்வளவுதான். நான் வந்து வெளியே போய் வந்து இட்லி ஊத்தி வச்சிடறேன். அடுப்புல ஊத்தி வச்சிடறேன். அடுப்புல இல்ல, அடுப்புல இட்லி குண்டா வச்சு ஊத்தி வச்சிடறேன். வெளியே செய்ய போறேன். இட்லி பாருங்க, அடுப்புல ஊத்தி வச்சுட்டேன். இட்லி வெந்துச்சுன்னா நம்ம வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி குழம்பு ஆயிடுச்சு. இப்போ இட்லி வேவறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து வெந்துடுச்சு, எடுத்துடலாம். பாருங்க ஆவி பறக்குது. அம்மா எடுக்க போறாங்க. இது வந்து செம்ம சூடா இருக்கும். நாளை கையில என்னைக்கு எடுக்க மாட்டேன், துணி வச்சுதான் எடுக்கணும். பாருங்க, இதே துணி வச்சு எடுக்கிறது சூடா இருக்காமா? ஆமா, இந்த இதுவே சூடு. இது அலுமினியம் தானே. இது வந்து அலுமினியம்ன்றதுனால பயங்கரமா சூடா இருக்கும். கையில எல்லாம் எடுக்கும்போது எடுப்பாங்க யாராவது. அவங்களுக்கெல்லாம் அது வந்து பழக்கம் ஆயிட்டு இருக்கும். எனக்கெல்லாம் சூடு ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ஆயிடுச்சு. எந்திரிச்சா இங்க பாருங்க, இது வந்து எவ்வளவு சாஃப்டா இருக்குங்க பாருங்க. மம்மி இது எப்படி சாஃப்டா இருக்குன்னு சீக்ரெட் சொல்லு. இது வந்து ரேஷன் அரிசி தாங்க. இதுக்கு வந்து நாங்க கடையில எல்லாம் விற்கிவாங்க பாருங்க, இட்லி அரிசி அந்த மாதிரி எல்லாம் நாங்க எதுவும் வாங்குறது இல்ல. ரேஷன் அரிசி, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, சாதம், நம்ம வீட்டுல செய்யற மீதியா உள்ள சாதம், அதை வச்சுதான் நான் எப்பவுமே ஊற வைக்குவேன். இதுக்கெல்லாம் தனியா சீக்ரெட் எல்லாம் எதுவும் இல்லைங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன் இருங்க. அவ்வளவுதான் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கம்மன் அப்படியே குழம்பு செம்ம சூப். கிரீன் கலரா ஊத்துனேன், பார்த்தா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து பூஜா தான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொன்னா, நீங்களும் வீட்டுல இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் நம்ம சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறதா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அங்க இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குழம்பு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமாங்க, நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பரா இருக்கு. நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.